கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்டோரியல் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் பார்த்துருவோம், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனை ஆன்லைன் கம்பைலரில் பார்க்கலாம். லாஜிக் என்னன்னா, இப்போ இன்டிஜர் டேட்டா டைப் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்குறோம். இப்போ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ, இது ஏன்றதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபார் லூப் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இன்ட் ஐஸ் ஈக்குவல் டு 1. ஏன் 1 கொடுக்குறோம்னா ஃபேக்டோரியல் எப்போவுமே 1லேருந்து தான் ஆரம்பிக்கும், அதனால் 1 கொடுக்குறோம். இப்போ ஐ லெஸர் தென் ஈக்குவல் டு என். என்னன்னா இப்போ n வரைக்கும். இப்போ நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ n வந்து ஒரு 5 கொடுக்குறீங்கன்னா இப்போ 5 வரைக்கும் இந்த இட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கோங்க. 5 ஃபேக்டோரியல்னா என்ன? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி லாஜிக் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் இட்ரேஷன் ஐஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேக்டோட வேல்யூ என்ன? 1. அப்போ அந்த 1 தூக்கி இங்கே போடணும். 1 இன்ட்டு ஐயோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட் இட்ரேஷன் ஐஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஐயோட வேல்யூ வந்து 1. இப்போ 1 இன்ட்டு 1 என்னன்னா 1. இப்போ ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஃபேக்டோட வேல்யூ வந்து என்னென்னா 1. அதே மாதிரி செகண்ட் இட்ரேஷனில் ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. இப்போ கடைசியாக கிடைச்ச ஃபேக்டோரியல் வேல்யூவோட என்னன்னா 1. இப்போ 1 இன்ட்டு ஐயோட வேல்யூ வந்து இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்னென்னா ரெண்டாவது இட்ரேஷன் ஐஸ் ஈக்குவல் டு 2. அப்போ அந்த 2 தான் இங்கே வரும். 1 இன்ட்டு 2 2. அப்போ ஃபேக்டோட வேல்யூ வந்து 2. இப்போ அதே மாதிரி ஐஸ் ஈக்குவல் டு 3. இப்போ தேர்ட் இட்ரேஷனில் என்னென்னா அதே மாதிரி ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. இப்போ ஃபேக்டரோட கடைசியாக கிடைச்ச ஃபேக்டரோட வேல்யூ வந்து என்னென்னா 2. அந்த 2 இங்கே வந்துடும். ஐயோட வேல்யூ வந்து என்னென்னா 3. 2 3s are 6. இப்போ ஃபேக்டரோட வேல்யூ வந்து என்னென்னா 6. அடுத்தது நாலாவது இட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஐஸ் ஈக்குவல் டு 4. இப்போ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. இப்போ கடைசியாக கிடைச்ச ஃபேக்டரோட வேல்யூ வந்து என்னென்னா 6. இப்போ 6 இன்ட்டு ஐயோட வேல்யூ வந்து என்னென்னா 4. 6 4s are 24. இப்போ ஃபேக்டரோட வேல்யூ வந்து என்னென்னா 24. நெக்ஸ்ட் இட்ரேஷன் என்னென்னா ஐஸ் ஈக்குவல் டு 5. ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. இப்போ கடைசியாக கிடைச்ச ஃபேக்டரோட வேல்யூ வந்து என்னது 24. இந்த 24 இங்கே வந்துடும். ஐயோட வேல்யூ வந்து 5. 24 இன்ட்டு 5 என்னென்னா 120. நம்ம ஃபேக்டோரியில் பார்த்த 120 வந்து கிடச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபேக்டோரியல் நம்பரை வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்குறோம். இப்போ இம்போர்ட் java.util.scanner எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்ம யூசர்கிட்ட இன்புட் கெட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ட் டேட்டா டைப்பில் வந்து ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு வந்து வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா ஃபேக்டோரியல் வந்து எப்போவுமே 1லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஐஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஐ லெஸர் தென் ஈக்குவல் டு என். என்னென்னா நீங்கள் கொடுத்துருக்க இன்புட் வரைக்கும் இந்த இட்ரேஷன் வந்து லூப்பிங் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. லாஜிக்கில் பார்த்த மாதிரியே இது அப்படியே இதாக இருக்கும். இப்போ ஃபேக்டோரியல் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 5 கொடுத்துருக்கீங்கன்னா ஃபேக்டோரியல் வந்து என்னென்னா 120 டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ அந்த 5 வந்து மேலே கொண்டு போனோம்னா பிரிண்ட் லைனை வந்து நம்ம
அடுத்த லைனுக்கு பிரிண்ட் பண்ண விடாமல் பிரிண்ட்டுன்னு கொடுக்கணும். பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். பார்த்தீங்களா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.